தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மதுரை பூச்சொரிதல் விழா மற்றும் பங்குனி பெருவிழா அழைப்புதல் இதோ. நாள் 12/3/2026 முதல் 21/3/2026 வரை. மாசி மாதம் 26ஆம் நாள், அதாவது 10/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்று மாலை 6 மணி அளவில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கு புறப்பாடாகி 4 மாசி வீதிகள், யானைக்கல், கீழை வெளிவீதி மற்றும் காமராஜர் சாலை வழியாக தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்தடைந்து அங்கு அருள்மிகு மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெறும். பூப்பல்லக்கு புறப்பாடாகி வரும்போது பொதுமக்கள் ஆங்காங்கு தங்கள் காணிக்கையாக வண்ண வண்ண உதிரி பூக்களை பூப்பல்லக்கில் சேர்க்கும்படியும் தெப்பக்குளம் மாரியம்மனுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு மாரியம்மன் அருளை பெற்றுயுமாறும் வேண்டுகிறோம். பங்குனி பெருந்திருவிழா நாள் 12/3/2026 முதல் 21/3/2026 வரை. 11/3/2026 புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு எழுந்தருளல். ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள், சுவாமி என்ன வாகனங்களில் வீதி உலா வர உள்ளார் என்ற தகவல்கள் இதோ உங்களுக்காக. முதலாம் திருநாள் 12/3/2026 வியாழக்கிழமை மாலை 6:05 மணி அளவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து சிம்ம வாகனத்தில் அருள்மிகு மாரியம்மன் கொடிப்பட்டம் பெற்றுக்கொள்ளுதல். இரவு 11 மணி அளவில் கொடியேற்றம் மற்றும் சக்தி கரகம் எடுத்தல், காப்பு கட்டுதல், முளைப்பாரி, முத்து பதித்தல் நடைபெறும். இரண்டாம் திருநாள் 13/3/2026 வெள்ளிக்கிழமை இரவு 7:25 மணி அளவில் அருள்மிகு மாரியம்மன் காமதேனு வாகனத்தில் புறப்பாடாகி தெப்பக்குளம் சுற்றி வலம் வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். மூன்றாம் திருநாள் 14/3/2026 சனிக்கிழமை இரவு 7:25 மணி அளவில் அருள்மிகு மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடாகி தெப்பக்குளம் சுற்றி வலம் வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். நான்காம் திருநாள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி தெப்பக்குளம் சுற்றி வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம். ஐந்தாம் திருநாள் 16/3/2026 திங்கட்கிழமை குதிரை வாகனம். இரவு சிறப்பு அபிஷேகம். ஆறாம் திருநாள் 17/3/2026 இரவு 7:25 மணி அளவில் தீச்சட்டி பால்குடம் எடுத்து அருள்மிகு மாரியம்மன் ரிஷப வாகனத்தில் புறப்பாடாகி தெப்பக்குளம் சுற்றி வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். ஏழாம் திருநாள் 18/3/2026 புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் திருவிளக்கு பூஜை. அருள்மிகு மாரியம்மன் யானை வாகனத்தில் புறப்பாடாகி தெப்பக்குளம் சுற்றி வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம். எட்டாம் திருநாள் 19/3/2026 வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் அருள்மிகு மாரியம்மன் பூ பல்லக்கில் புறப்பாடாகி தெப்பக்குளம் சுற்றி வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம். ஒன்பதாம் திருநாள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சார்பாக சட்டத்தேரில் புறப்பாடாகி தெப்பக்குளம் சுற்றி வருதல். இரவு சிறப்பு அபிஷேகம். பத்தாம் திருநாள் 21/3/2026 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாவிளக்கு மற்றும் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்துதல் நடைபெறும். இரவு 7:25 மணி அளவில் அருள்மிகு மாரியம்மன் ரிஷப வாகனத்தில் புறப்பாடாகி ஐராவதநல்லூர் மண்டகப்படியில் தீர்த்தவாரி ஆகி இந்த உற்சவம் இனிதே நிறைவு பெற உள்ளது. முக்கிய குறிப்பு: திருவிளக்கு பூஜை மற்றும் பால்குடத்தில் பங்கேற்க இலவச அனுமதி அட்டையை முன்னதாகவே திருக்கோவில் அலுவலகத்தில் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளவும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.